அன்பினர்களே, இப்பொழுதோ இந்த ஈரான் அமெரிக்கா போர் என்பது 5வது மாதத்தில் நுழைந்து விட்டது. அதனால் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய விரக்தி அடைந்துள்ளதாகவும், இந்த மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு பாகிஸ்தான் ஊடாக ஈரானுக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதாக இன்றைய செய்தி கொண்டு வெளியாகி இருக்கிறது வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். அமெரிக்காவில் மிக முக்கியமான ஊடகம், சொன்னமில்லை, இது பணம் கொடுத்து பார்க்கிற ஊடகம். அந்த ஊடகம் தான் இந்த செய்தியை வெளியாகி இருக்கின்றது. அங்கிருந்து தான் இந்த விடயமும் கசிந்திருக்கின்றது. இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் என்பது எப்படி என்றால், இலங்கையில நம்ம கண்டது, ஈழத்துல புலிகள் பலமாக இருக்கின்ற போது அடி வாங்கிட்டு டக்குன போல அமைதி பேச்சுவார்த்தை கூப்பிடுறது, பீஸ்ஃபுல் வாங்க வாங்கண்டு. அந்த மாதிரி தான் தொடர்ச்சியாக அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இதை ஒரு அமைதி பேச்சுவார்த்தை இழுக்கின்றார். ஈரான் போர் நிறுத்தத்தை நிராகரித்திருக்கிறது. மத்திய கிழக்கில் போர் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. அமெரிக்கா தொடர்ந்து ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது. ட்ரம்ப் நிர்வாகம் போர் நிறுத்தம் கோரிய நிலையில் ஈரான் அணுசக்தி திட்டத்தின் பேரில் பிடிவாதம் காட்டுகிறது. போச்சா? ஈரான் எப்பவும் சொன்ன நாங்க அதாவது வடிவேல் மாதிரி எவ்வளவுதான் அடித்தாலும் தாங்குற மாதிரி இவங்க அடிக்கிறாங்கன்னா அவனும் அடி படுறான் தான் கொடுக்குறான் தான். ரெண்டு நடக்குது இல்ல, நாம சொல்லிருக்கிறோம் இல்ல, அடி வாங்குறான் ரிட்டர்ன் கொடுக்குறான். சரி, ஈரான் போர் 5வது மாதத்தில் நுழைவதாம் ட்ரம்ப் அவர்கள் விரக்தி அடைந்துள்ளார் என்றும் அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்துள்ளதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானில் போர் 5வது மாதத்தில் நுழைந்து அது முடிவுக்கு வருவதற்கான அறிகுறிகள் தென்படாத நிலையில் நீடித்த அமைதிக்கான வாய்ப்புகள் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் விரக்தியும் சந்தேகமும் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அமெரிக்க அதிபருக்கு நெருக்கமானவர்களை மேற்கோள் காட்டி அமெரிக்காவில் இருந்து வெளியாகும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த புலனாய்வு அறிக்கையின்படி நீடித்த இந்த மோதல் விலையேற்றத்தை தூண்டி ட்ரம்பின் செல்வாக்கு மதிப்பீடுகளை குறைத்து வரவிருக்கும் இடைக்கால தேர்தல்களில் குடியரசுக் கட்சியினரின் வாய்ப்புகளை பாதிப்பதன் மூலம் அவரது அதிபர் பதவிக்கு சுமையாக அமைகிறது என்று சில ஆலோசகர்கள் அஞ்சுகிறார்களாம். ஈரான் ராணுவ பலத்தை மட்டுமே புரிந்து கொள்கிறது என்றும் தெஹ்ரானுக்கு எதிராக பழிவாங்கும் மனநிலையில் உள்ளது என்றும் ட்ரம்ப் நம்புவதாகவும், இதனால் தாக்குதல்களை தொடர்வதை தவிர வேறு வழிகள் அவருக்கு இல்லை என்றும் ஒரு மூத்த பென்டகன் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். செலவுகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவு குறித்த கவலைகள் இருந்த போதிலும் ராணுவ நடவடிக்கைகளை அதிகரிப்பது குறித்து ட்ரம்ப் பரிசீலித்து வருவதால் அமெரிக்கா மத்திய கிழக்குக்கு அதிக துருப்புக்களையும் ஆயுதங்களையும் அனுப்பி வருகிறது என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. எந்த அறிக்கை? வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை. இந்த போர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹுவுடனான உறவுகளையும் பாதித்துள்ளது. ட்ரம்ப் அவருடன் பேசவோ அல்லது சந்திக்கவோ தயக்கம் காட்டுகிறார் என்றும் ஒரு மூத்த அதிகாரி, பென்டகன் அதிகாரி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த போர் ட்ரம்ப் மற்றும் அவரது மூத்த ஆலோசகர்கள் மீது தனிப்பட்ட முறையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் அவர்களில் சிலருக்கு ஈரானிய படுகொலை அச்சுறுத்தல்கள் குறித்து உளவுத்துறை அமைப்புகளால் எச்சரிக்கை விதிக்கப்பட்டு கார் சேவைகளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இந்த விவகாரம் குறித்து அறிந்தவர்களை மேற்கோள் காட்டி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கியில் நடந்த நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட போது அவரை கொல்ல ஈரான் திட்டம் தீட்டியதாக கூறப்படும் சதி திட்டம் குறித்து இஸ்ரேலிய உளவுத்துறை மூலம் ட்ரம்புக்கு விளக்கப்பட்டது. அமெரிக்க அதிகாரிகள் அதன் நம்பகத்தன்மையை கேள்விக்கு உட்படுத்திய போதிலும் கத்தார் வழங்கிய ஜெட் விமானத்துக்கு பதிலாக பழைய ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் அவர் திரும்புவதற்கு அந்த விளக்கமே காரணம் என்றும் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த மாற்றத்திற்கான காரணத்தை நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட பிறகு ட்ரம்ப் கடும் கோபமடைந்துள்ளார். இந்த தகவல் கசிவை ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் அவரது நிர்வாகம் அதன் மூலத்தை கண்டறிய முயன்றது என்றும் அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இடைத்தேர்தலுக்கு முன்னதாக பெட்ரோல் விலையை குறைக்கவும் ட்ரம்ப் வலியுறுத்தினார் என்றும் போரின் அரசியல் பின் விளைவுகள் குறித்து தனது ஆலோசகர்களை போல அவர் கவலைப்படவில்லை என்றும் அந்த விவாதங்கள் குறித்து அறிந்தவர்கள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலிடம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை
ஈரானிய தரப்பு செய்திகளில் உத்தரவாதங்கள் இல்லை, ஒப்பந்தம் இல்லை, அமெரிக்காவின் போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் நிராகரித்து வருகிறது என்றும் அது விரிவான போர் குறித்து எச்சரிக்கை செய்வதாகவும் ஈரான் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் மேலதிக ஆக்கிரமிப்புக்கு எதிராக அமல்படுத்தக்கூடிய உத்தரவாதங்கள் இல்லாத ஒரு தற்காலிக ஏற்பாட்டை ஏற்க மறுத்து ஈரான் பிரதமர் வழங்கிய அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஈராக் பிரதமர் வழங்கிய அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் உருவான போர் நிறுத்த முன்மொழிவை ஈரான் முறையாக நிராகரித்துள்ளது என்று தி நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானிய மற்றும் ஈராக்கிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதலில் வழங்கிய இந்த முன்மொழிவை தெஹ்ரானுக்கு மேற்கொண்ட முக்கியத்துவம் வாய்ந்த பயணத்தின் போது பிரதமர் அலி அல் ஜாய்தி தெரிவித்ததாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஹாமஸ் தளச்சந்தியின் மீதான கட்டுப்பாடு குறித்த தீர்க்கப்படாத சர்ச்சை மற்றும் முந்தைய வாக்குறுதிகளை மீறிய வாஷிங்டனின் வரலாறு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த முன்மொழிவு போதுமானதாக இல்லை என்றும் ஈரானிய அதிகாரிகள் விவரித்துள்ளனர். தெஹ்ரானின் கண்ணோட்டத்தில் அமெரிக்காவின் தொடர்ச்சியான நடவடிக்கைகள் நீடித்த கூட்டாண்மைக்கு பதிலாக தந்துரபாய ராஜதந்திரத்தின் தெளிவான போக்கையை ஏற்படுத்தியுள்ளன என்றும் ஈரான் விதிமுறைகளுக்கு முழுமையாக இணங்கியிருந்த போதிலும் 2018 கூட்டு விரிவான செயல் திட்டத்திலிருந்து ட்ரம்ப் விலகியதை அமெரிக்காவின் வாக்குறுதிகள் அரசியல் விருப்பங்களுக்கு எளிதில் பலியாகக்கூடியவை என்பதற்கான உறுதியான சான்றாக ஈரான் அதிகாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் பொருளாதார மற்றும் இராணுவ அழுத்தங்களுடன் பேச்சுவார்த்தைகளும் ஒழுங்கே நிகழும் ஒரு இரட்டை ஏமாற்று உத்தியை வலுப்படுத்தும் விதமாக பொருளாதார தடைகள் தளர்த்தப்படுவது தொடர்ந்து தாமதப்படுத்தப்படுகிறது, குறைக்கப்படுகிறது அல்லது கட்டுப்பாடுகளால் மாற்றி அமைக்கப்படுகிறது என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். இதன் விளைவாக வெறும் ராஜதந்திர உறுதிமொழிகளால் மட்டும் அல்லாமல் சரிபார்க்கக்கூடிய செயல்கள் மூலமே நம்பிக்கையை பெற வேண்டும் என்றும் ஈரான் தலைவர்கள் வலியுறுத்துகின்றனர். ஒரு மூத்த ஈராக் தூதுக்குழுவுடன் தெஹ்ரான் வந்தடைந்த அல் ஜாய்தி அதிபர் மசூத் பெசஸ்கின் தலைமை பேச்சுவார்த்தையாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது ஃபாக்கர் கலிபாத் மற்றும் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி ஆகியோரை சந்தித்துள்ளார். அரசு தொலைக்காட்சியில் பேசிய அரக்ஷி அவர்கள் இந்த முக்கிய பிரச்சினை வெறும் செய்தி பரிமாற்றங்களை தாண்டியது என்றும் வலியுறுத்தினார். செய்திகளை அனுப்புவதில் பிரச்சனை இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். தர்க்கமற்ற பேராசை கொண்ட மற்றும் ஆதிக்கம் செலுத்தும் அமெரிக்காவின் கண்ணோட்டத்தில் தான் பிரச்சனை உள்ளது என்றும் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதிகரித்து வரும் இராணுவ மோதல்களுக்கு மத்தியில் ராஜதந்திர நிராகரிப்பு வந்துள்ளது. அமெரிக்கா ரயில் பாதைகள், விமான நிலையங்கள், பாலங்கள் மற்றும் துறைமுகங்கள் உள்ளிட்ட ஈரானிய உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான் தெற்காசியா முழுவதும் உள்ள அமெரிக்க இராணுவ இலக்குகள் மீது பலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது. பொதுமக்கள் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ஆக்கிரமிப்புகளை தொடங்க பயன்படுத்தப்படும் வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் பதிலடி கொடுப்பதற்கான முறையான இராணுவ இலக்காகும் என்றும் தெஹ்ரான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறது. முக்கியமான தேசிய உட்கட்டமைப்புகளை தாக்குவோம் என்ற தனது அச்சுறுத்தல்களை அதிபர் ட்ரம்ப் அவர்கள் செயல்படுத்தினால் ஒரு பரந்த போருக்கு நாட்டின் ஆயுதப்படைகளை தீவிரமாக தயாராகி வருவதாக 2 ஈரானிய அதிகாரிகள் நியூயார்க் டைம்ஸிடம் தெரிவித்துள்ளனர். அத்தகைய மோதல் தீவிரமடைந்ததால் பிராந்தியம் முழுவதும் ஈரானின் பதில் நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் டெல் அபீப் மீதான தாக்குதல்கள் மற்றும் செங்கடலை உலகளாவிய கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களுடன் இணைக்கும் முக்கிய கடல் வழி பாதையான மண்டலா ஜலச்சந்தியை மூடுவதற்கு எமன் கூட்டாளிகளுடன் ஒருங்கிணைந்த நடவடிக்கை ஆகியவை அடங்கும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். நாட்டில் தெஹ்ரானின் ஆசாதி சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் திரண்டு நாட்டின் தலைமை மற்றும் ஆயுதப்படைகளுக்கு பின்னால் தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்தினர். தொடர்ச்சியான அமெரிக்க அழுத்தத்தை எதிர்கொள்ள நாட்டின் தயார் நிலையை அடிக்கோடிட்டு காட்டும் வகையில் ஈரானில் தயாரிக்கப்பட்ட பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏற்றிச் சென்ற ஒரு இராணுவ வாகனம் அந்த கூட்டத்தின் போது முக்கியமாக காட்சிப்படுத்தப்பட்டது. இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் எட்டப்பட்ட புரிதல்களை மேலும் வலுப்படுத்த வேண்டியதின் அவசியத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சந்திப்பின் போது வலியுறுத்தினார் எனவும் செய்தி வெளியாகியிருக்கிறது. ஈரான் போர் 5வது மாதத்தில் நுழைவதால் ட்ரம்ப் மேலும் விரக்தி அடைந்துள்ளார் என்ற செய்தி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது.
அமெரிக்காவின் ஒருதலைப்பட்சமான வரிகளை சீனா எதிர்க்கிறது என்றும் வர்த்தக போர்கள் இரு தரப்பிற்கும் பயனளிக்காது என்றும் சீனா கூறுகிறது. நப்லஸ் கிராமத்தின் மீதான குடியேற்றவாதிகளின் தாக்குதல் துப்பாக்கி சண்டையை தூண்டியது என்றும் 4 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் என்றும் இஸ்ரேலியர் கொல்லப்பட்டனர் என்றும் 3 பேர் காயமடைந்ததும் சொல்லப்படுகிறது. ஆக இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் எட்டப்பட்ட புரிதல்கள் மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சந்திப்பின் போது வலியுறுத்தினார் என்ற செய்தியும் வெளிவந்திருக்கிறது. சந்திப்பின் போது பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஸ்லாமாபாத் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழ் எட்டப்பட்ட புரிதல்கள் மேலும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஈரான் தரப்பு வலியுறுத்துகிறது என்றும் அந்த செய்தியில் கூறப்படுகிறது. ஆக இது 5வது மாதம் அல்ல, 7வது மாதத்திலும் இந்த சண்டை வரத்தான் போகின்றது. அமெரிக்கா, நாம் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கின்றோம், அமெரிக்க அதிபர் விரும்பினால் மாத்திரம்தான் அமைதியை எட்ட முடியும். 2 தரப்பிலையும் மிக முக்கியமாக அமெரிக்க அதிபரை சமாதானத்துக்கு வர விட மாட்டான். அவர் மர்மானோத்தம் கணக்கான ஜெராட் குஷ்னர், அவன் ஒருபோதும் விட மாட்டான். அவன் யூதன், மகளையும் அதிபர் மகளையும் யூத மதத்துக்கு மாத்தியாச்சு. அப்ப அங்க யூதர்கள் சொல்ல இஸ்ரவேல் சொல்லும் விடையைத்தான் அவர் மருமகன் கேட்பார். நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லே, வீட்டுக்குள்ளே இவருக்கு வில்லங்கம் இருக்கண்டு விடமாட்டான், அவன் விடான். பார்க்கலாம் மற்றொரு காணொளியில் அன்பர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.